ஒரு முக்கியமான குறும்படம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு இன்ஸ்டாவில் எல்லா இடத்துலையுமே. அது என்னதுனால வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து லைவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பார்வதியை கிண்டல் அடிப்பார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நாமினேஷன் பற்றி கவலைப்படாத ஒரே ஆள் விஜே பார்வதி தான் அப்படின்னு சொல்லுவார். உடனே இவங்க இப்படி பார்ப்பாங்க. உடனே எல்லாம் என்ன பிஆர் டீம் வச்சுருக்க எல்லாம் உனக்கு என்ன ஒரு நாளைக்கு 15 லட்சமா 14 லட்சமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்க வந்துட்டு இப்படி முறைக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை 15 லட்சம் 14 லட்சமா போட் ஓட்ஸுக்கெல்லாம் நீ எவ்வளோ காசு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அதனால தான் நீ கவலையே இல்லாமல் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது விஜே பார்வதி சொல்கிறாங்க, இதெல்லாம் அந்த பிரஜன் சொல்லி கொடுத்து வந்து சொல்கிறியா இல்லை நீயே சொல்கிறியான்னு கேட்குறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு குறும்படம் இப்போ போயிட்டுருக்கு. கொஞ்சம் டேஸ் முன்னாடி பார்வதி திவாகர் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கமருதன் இந்த பக்கம் வராரு. அப்போ கமருதன் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ உனக்கு எப்படி இதெல்லாம் எப்படி ஓட்ஸ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்துட்டு உடனே எனக்கு அவர் இன்னசென்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு இன்ஸ்டாலெல்லாம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு 70% ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 70,000 சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்கள தான் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே பார்வதி சொல்கிறாங்க, பிஆர் டீம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. பிஆர் டீம்னோடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் சொல்கிறாரு. உடனே இவங்க பார்வதி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிக் ஷாட்டோட ஒருத்தரோட பேரை சொல்லிவிட்டு, அந்த பேர்லாம் இங்கே சொல்லலாமா இல்லையா எனக்கு தெரியாது, அந்த பிக் ஷாட்டோட பேரை சொல்லிவிட்டு, அவரை தெரியுமா உனக்கு, அந்த பிஆர் டீம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இவங்க அந்த பிஆர் டீமை ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதனால தான் பார்வதிக்கு இவ்வளோ சப்போர்ட் போல இருக்குது. இவங்க வந்து அதை சொல்லும்போது கமருதன் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பார்வதி அப்படியே சிரிச்சுட்டு, அப்படியா சரி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இவங்க அவருக்கும் தெரியும்னு நினச்சிட்டு கேட்டிருக்காங்க போல இருக்கு. பட் அவருக்கு தெரியாதுன்னொடனே இவங்க வந்து அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இது. இப்போ தெரிஞ்சிருக்கோம் ஏன் அவங்க இவ்வளோ தூரம் அப்யூஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டாலும் ஏன் அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் வருதுங்கிறது இப்போ தான் தெரிய வந்திருக்கு. உங்களுக்கு அந்த வீடியோ கிடச்சா போய் தயவு செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.